இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நடக்கிறது திமுக ஆட்சி, திராவிட மாடல் அரசு இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஆட்சி காலத்துல தானே இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் இதற்கும் காரணம் பிஜேபி தாங்கிற விமர்சனமும் சொல்லப்படுது. இது எப்படி சரியா இருக்குங்கிற கோணத்திலையும் பேசிட்டு வராங்க இல்லையா? இல்ல இதுதான் திரும்பவும் நம்ம சொல்வது ஒரு விஷயம் தான். இது இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது அல்ல. இன்னைக்கு இது பெருசா பேருந்துகளில் நடந்த அந்த பெயர் மாற்றத்தினால இது வெளியில வந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிந்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த பிரச்சனை வந்து மெல்ல மெல்ல அருணாச்சலேஸ்வரங்கிற அந்த பெயர் வந்து புகுத்தப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த கடந்த 3 ஆண்டுகளாக நீங்க அதீத பக்தர்கள் இங்க வருகை இருக்கு. அதனால இந்த விஷயத்தை அங்கிருந்து வர யூடியூபர்ஸ் இங்க வந்து இது அருணாச்சலேஸ்வரன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கமா போயிட்டு அவங்களை வந்து நீங்க அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரன் சொல்லுன்னு சொன்னது இல்ல. அந்த மக்கள் இவங்க அருணாச்சலேஸ்வரன் சொல்லி நீங்க ஆந்திரா தெலுங்கானாவில இருந்து வரவங்களோ இல்ல கர்நாடகாவில இருந்து வரவங்க நீங்க அண்ணாமலையாருங்கிற பெயரை பயன்படுத்துறதே கிடையாது. அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலம் நாங்க இந்த ஊர் பேரே அருணாச்சலம் சொல்லிட்டு கோவில் அருணாச்சலேஸ்வரர் போறோம் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த பேருந்துகள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இருக்காங்க இல்லையா, நீங்க தெலுங்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பேர் ஈஸியா புரியுது அப்படிங்கிறதுக்காக நாங்க அருணாச்சலம்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பேருந்து அதிகாரிகள் சொல்றாங்க. இது அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் மக்கள் கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பலை வந்ததுக்கு அப்புறம் தான் உடனடியாக அதை மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் கோவில் தரப்புல இருந்து இன்னும் பார்த்தோம்னா அது இன்று நேற்று மாற்றப்பட்டது அல்ல. இது சுமாரா நீங்க அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையார் கோவில் தான் நீங்க அழைப்பிதழ்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இது அருணாச்சலேஸ்வர் கோவில் அப்படிங்கிற அபிதா குசாலம்பல் சன்னதி அப்படிங்கிற இடத்துக்கும் மாறி வந்திருக்கு.